இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் கூட சேர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஜெனரலாவே பாலிடிக்ஸ்ல ஒரு டாக் இருக்குது. ஸோ எந்த கட்சியோட சேர போறாங்க, யார் என்னென்ன டீம் ஃபார்ம் பண்ண போறாங்கிறதுக்கு எல்லா சைட்ல இருந்தும் அப்போசிஷன்ல இபிஎஸ் அவங்க நேற்றுக்கு பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திண்டுக்கல்ல பேசியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்திருக்குது. டிவிகேல இருந்து விஜயண்ணா வந்து கரூருக்கு போய் விசிட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. வீடியோ கால்ல பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பாம் த்ரெட் வேற வந்திருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் சே, நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிறத வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறவங்களும், வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் நீங்க 10 நிமிஷத்துல டெய்லி புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துருங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இபிஎஸ் அவர்கள் ஓகேவா நேத்திக்கு வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வந்து எக்ஸ்ட்ரீமா கோலேஷன்ல வந்து டிபெண்டா இருக்குது, கூட்டணி கட்சியை நம்பி தான் வந்து டிஎம்கே இருக்குது, 2026ல அதை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க. பட் ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ண போகுது, அது ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப முன்னாடி வந்து டிவிகேவோட கொடி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து ஒரு 2-3 பேர் வந்து பெருசா அவ்வளோ தூரம் சென்டர்ல கூட்டத்துக்கு நடுவில் வந்து பஸ்ஸு கிட்ட, இது இபிஎஸ் அவங்களோட பஸ் கிட்ட வந்து ஆட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, ஒரு பெரிய கூட்டணி வரப்போகுது அப்படின்றாங்க. இன்டைரக்டா அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, இல்ல ஆக்சுவலாவே டைரக்டாவே என்ன, ஒரு கொடி தான் இருக்குது. டைரக்டா அவங்க ஆக்சுவலா நாங்க ஏடிஎம்கே கொடி கூட பார்க்கல, டிவிகேவோட கொடி மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க என்ன மீன் பண்றாங்க இந்த இடத்துக்குள்ள, அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா டிவிகே வந்து எங்களோட அலையன்ஸ் வந்துரும் அப்படின்னு இருக்காங்க. பட் இது எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் மாநாட்டில இருந்தே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயண்ணா வந்து என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் கூட்டணி அமையும், விச் மீன்ஸ் நாங்க தான் மேஜர் பார்ட்டியா இருப்போம், மத்தவங்க எங்க கூட வந்து சேருங்க, நாங்க யாரு கூடயும் போய் சேர மாட்டோம் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சைடு இபிஎஸ் அவர்கள் வந்து எங்களோட தலைமையில டிவிகே வந்து சேர போகுது அப்படிங்கிற ஒரு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது வந்து விஜயண்ணா சொன்னதுக்கு கான்ட்ராடிக்டிங்கா இருக்குது. ஸோ இதுக்கு ரியாக்ஷனா டிவிகே சைட்ல இருந்து அபிஷியலா எதுவும் வரல இன்னும். ஸோ இது வந்து ஒரு கட்சியோட ஒப்பீனியன் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து டிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கூட இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, கலைஞர் பேசியிருந்தாங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு விஷயமா பார்க்கலாம். இட் இஸ் நாட் கன்ஃபர்ம்டு, இட் இஸ் நாட், நிறைய மீடியால, நிறைய சோசியல் மீடியால தம்ப்நெயிலே கூட இதை வைக்கிறத பார்க்க முடிஞ்சு. இட் இஸ் நாட் கன்ஃபர்ம்டு. ஒரு சைடு தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அரசியல்ல என்னன்னாலும் நடக்கலாம். இவங்க சைட்ல இருந்து அப்படி எந்த கான்வர்சேஷனும் இன்னும் வெளியே வரல. இன்ஃபேக்ட் டிவிகே சைட்ல இருந்து ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்மா வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயண்ணாவும் வந்து பேசியிருக்காங்க. காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இவங்களும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் வெளியே வந்துச்சு அந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறம். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் நம்ம சேனல்லே ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து காங்கிரஸும் டிவிக்கும் ஒன்று சேர போகுதுங்கிற மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது அந்த ஃபோன் கால்னால அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன். அதுக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், யாரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க வந்து ஒரு இடத்துல பேசுறப்ப சொல்லியிருக்காங்க. அது ஃபன்னியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆக்சுவலா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அதுக்கு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு வர்றதுக்கு, அதாவது என்ட்ராய் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே வந்து பயங்கரமா கூட்டம் இருந்துச்சு, உள்ள வர்றதே வந்து கை காலோட வர்றதே கஷ்டம்னு நினைச்சேன், பட் வந்தாச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இன்டெரக்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து வந்து இது ஆக்சுவலா இன்டெரக்டா சொன்னாங்க, கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க. இபிஎஸ் அவர்கள் மாதிரி டைரக்டா சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கை நம்மளை விட்டு போக போறது இல்ல. ஏன்னா நேத்திக்கு வந்து அந்த கோலேஷனை பத்தி இவங்க பேசினாங்க, இன்னைக்கு காலையில டிஎம்கே சைடு, நேத்திக்கு ஏடிஎம்கே பேசுறாங்க, இன்னைக்கு டிஎம்கே சைடு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கை நம்மளை விட்டு போகாதுன்னா இந்த கைங்கிற சிம்பிள் வந்து காங்கிரஸோட சிம்பிள். ஸோ காங்கிரஸ் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாங்க. ஏடிஎம்கே மேலேயே ஒரு அட்டாக், டிவிகே மேலேயே ஒரு அட்டாக் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு பிஜேபி வந்து வர்றாங்க, அதுக்கு வந்து அதிமுகவை வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து இன்னொரு புது அடிமையை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடிமைகளை வச்சுதான் ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு இன்னொரு புது அடிமையை தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்றேன்னு. பட் திமுக காரங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட கால் வைக்கிறதுல தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலி எப்பவுமே டிஎம்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2021 அதுக்கு முன்னாடியில இருந்தே 2016 டயத்துல இருந்தே எடுத்துட்டு இருந்தாங்க. எஸ், ஜெயலலிதா அவங்க இறந்து அந்த டயத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி
பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து டெபுட்டி சிஎம் வந்து கண்டினியூ பண்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.